ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ். அதாவது அமேசான் வேர்ஹவுஸ்ல நீங்க வச்சு சேல்ஸ் பண்றதுக்கு அமேசான் FBAல ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நான் ஏற்கனவே அமேசான் FBA ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, சூஸ் FC கொடுத்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் டீட்டெயில் கொடுத்துட்டு இல்லை ரெஜிஸ்டர் FC அப்படின்னு இருக்கும். அதில் வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்ளை விய சர்டிஃபைட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து அமேசான் சாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி 3வது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, அமேசான் சாய்ஸை நீங்க செலக்ட் பண்ணுங்க. அமேசான் சாய்ஸ்ல இருந்து ஒரு 10 to 15 நாட்குள்ள உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட கால் பண்ணி நீங்க அவங்கள்ட்ட எல்லாமே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தயவு செய்து இந்த அப்ளை விய சர்டிஃபிகேட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து நீங்க கொடுக்க வேண்டாம். நான் அதுல அந்த வீடியோல என்ன சொல்லியிருப்பேன், ரொம்ப அவசரம் அப்படின்னா இந்த ஏஜென்ட்டை, அதாவது ரெக்கமெண்ட் ஏஜென்ட்டை நீங்க கான்டாக்ட் பண்ணி 826 ரூபா பே பண்ணி நீங்க வந்து உங்களோட GSTயை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதாவது அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செய்து கொடுக்க வேண்டாம். நீங்கள் 826 ரூபா காசு கொடுக்க வேண்டாம். அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது GSTயில் ஒரு நம்ம பிஸ்னஸ் பிளேஸை எப்படி ஆட் பண்ணுறோமோ, அதாவது நம்ம நேமு டீட்டெயிலாம் கொடுத்துருப்போம், நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்துருப்போம், அப்புறம் நீங்கள் எங்கே பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க, பிஸ்னஸ் லொக்கேஷன் அட்ரஸ் கொடுத்துருப்போம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு நீங்கள் மேலே பாருங்கள் சூஸ் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு சென்னை அட்ரஸ், கோயம்புத்தூர் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி அந்த GST போர்ட்டலில் அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்ங்கிற இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணால் போதும். பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தா போதும். ஸோ இதை பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தா போதும், அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் ஆட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட், இவ்வளோ தான் சப்ஜெக்ட்டு. ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட கொடுக்க போகிறதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிற பாருங்க, இந்த ரெஜிஸ்டர் FC கொடுங்க. ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணி 826 ரூபா பே பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட GST பாஸ்வேர்டையும் GST யூசர் நேமும் கொடுக்கணும். அதை கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்துட்டு GSTயை அப்ளை பண்ணி தருவாங்க. அது என்ன பண்ண போகிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த 826 ரூபாயை வாங்கிட்டு ஸோ இதில் இருக்க அட்ரஸ் அப்படியே காப்பி பண்ணுவாங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட GST போர்ட்டலில் நீங்கள் கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு உங்கள் GST போர்ட்டலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதை அந்த காப்பி பண்ண இதை அப்படியே பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துருவாங்க. இதுதான் அவங்க செய்யக்கூடிய வேலை. இதுக்கு தான் 826 ரூபா நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ அதனால் தயவு செய்து இந்த 826 ரூபா கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. அமேசான் சாய்ஸும் வேண்டாம். ஸோ நீங்கள் நேராக ரெஜிஸ்டர் FC கொடுத்துட்டு கீழே போனீங்க அப்படின்னா பாருங்க செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் GST போர்ட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா, உங்கள் ஆடிட்டர்கிட்ட நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்துட்டு அந்த அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸை இதில் இருந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த சென்னை, கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ரெண்டையும் காப்பி பண்ணிக்கோங்க. இதில் எது காப்பி பண்ணுறது சொல்லிடுறேன். சூஸ் FC போயிட்டு இதில் அப்படியே இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்லையோ இல்லை மெயில்லையோ உங்கள் ஆடிட்டருக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸில் இதை பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துருவாங்க. இவ்வளோ தான் ஆப்ஷனே. அதுக்கடுத்த ப்ரொசீஜர் என்னென்னா, உங்களுக்கு GST ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. சார் இது எதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, சார் இந்த மாதிரி நான் வேர்ஹவுஸில், அதாவது அமேசான் வேர்ஹவுஸில் ப்ராடக்ட்டை வச்சு சேல்ஸ் பண்ண போகிறேன், அதுக்காக தான் நான் வந்து இதை அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஓகே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜரு. இதுக்காக நீங்கள் 826 ரூபா தயவு செய்து பே பண்ணாதீங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், GST போர்ட்டலில் எப்படி அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிற நான் ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்த்தாவது நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் உங்கள் ஆடிட்டர் கொடுத்தாலே ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அவங்க GST போர்ட்டலை ஓப்பன் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. சிம்பிளான விஷயம் தான். முடிஞ்ச வரைக்கும் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவுக்கு செலவு பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை வாங்கி அதுக்கு சேல்ஸ்க்கு நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் ரன் பண்ணால் கூட ஒரு யூஸ் இருக்குது. இந்த மாதிரி 1000 ரூபா 2000 ரூபா சொல்லி கொடுக்காதீங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் ஆடிட்டரை கொடுக்கலாம், இல்லை வந்து நீங்களே வந்து GST போர்ட்டலில் போயிட்டு உங்கள் ஆடிட்டர்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கிட்டு நீங்களே GST போர்ட்டலில் போயிட்டு இந்த அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸை கொடுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவேட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கன்டினியூ கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் அப்லோட் டாக்குமெண்ட், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள் இதில் வந்து அப்லோட் நியூ GST அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அந்த அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபைலை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெரிஃபைட்னு வந்துடும். அதாவது அப்லோடுன்னு ஃபஸ்ட்டு வரும், அதுக்கடுத்து வெரிஃபை பண்ணோன்னே வெரிஃபைன்னு வந்துடும். இவ்வளோ தான் அமேசான் FBAக்கு ரெஜிஸ்டர் ப்ராசஸ். இதுக்காக வந்து நீங்கள் எந்த தேவையில்லாத செலவும் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி வெரிஃபைடு அப்படின்னு வந்துடும். வெரிஃபைடு வந்தோம்னா கீழே பாருங்கள் ஹாப்பி செல்லிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துடும். ஸோ இவ்வளோ தான் விஷயமே. இதுக்காக வந்துட்டு நீங்கள் எந்த செலவும் பண்ண வேண்டாம். அமேசான் FBA ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ்.